மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக சிங்கப்பூரில் இருந்து அவர் இங்கே வந்திருக்கின்ற அவரை உண்மையிலே நாங்கள் அறிவாளின் மருத்துவத்துக்கு மகிழ்ச்சி கொள்கிறது. மீண்டும் அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுத்து அவரை நட்பு என்பது மிக முக்கியமானது. நான் நினைக்கிறேன் 1983 அப்படி நினைக்கிறேன். இப்போ 40 வருடங்களுக்கு மேல் 50 வருடங்கள் கழிந்து. ஆனால் அந்த நட்பு நிலைங்கிறது அந்த நட்பின் வெளிப்பாடாக அவர் இங்கே வாலிங்கம் திருவரை கௌரவிப்பதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். மற்றது வாலிங்கம் திருவரை அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியமான என்னுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவாளராக இருந்திருக்கிறார். தன்னுடைய ஒரு பிள்ளை அதுவும் மிகவும் விளக்க முடியாத ஒரு வயதில் அவருடைய பிள்ளை இழந்தவர். அந்த பிள்ளை மிக கெட்டிக்கார பிள்ளை, ஒழுங்கில் படித்த பிள்ளை, மும்மொழியில் மாற்றல் உள்ள பிள்ளை, பல்வேறு விதமான திறன்கள் உடைய பிள்ளை, கணினி பல்கலைக்கழகத்திலே பிபிஏ படித்த பிள்ளை. ஆனால் அவருக்கு முடியாத சூழலில் அந்த பிள்ளையை அவர் இழந்து விட்டார். ஆனாலும் இழந்த போதும் கூட அந்த பிள்ளை தன்னுடன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற அந்த உணர்வோடு அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளையை அவர் நினைக்காத நாட்கள் இல்லை என்றால் அவருடைய பதிவுகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிள்ளையுடைய ஞாபகார்த்தமாக இங்கே நிகழ்ச்சியில அறிவாலயத்தில் நிகழ்ச்சியை நடாத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கோமே நாங்கள் நிகழ்ச்சியை நடாத்தி கொடுக்கிறோம். அவருக்கும் நம்முடைய அறிவாலய சார்பாக நான் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான ஒரு சூழலில் தன்னுடைய பிள்ளைகளுடைய நினைவாக இன்னும் 1000 பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அவர் இருந்திருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையாக அவர் இயங்கிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நீங்கள் எல்லோரும் உங்களோட பிள்ளைகளை கொண்டிருக்கிறீர்கள், மிக மகிழ்ச்சியாக இருப்பது. ஏனென்றால் வேறு நிகழ்ச்சிகள் கிரிக்கெட் போட்டி நடத்தினோம். கிரிக்கெட் போட்டியெல்லாம் நடந்த பொழுது இந்த மண்டபம் நிறைந்த மக்கள் கூட்டமாக இருந்தது. பார்க்க பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அறிவாலயம் முழுவதும் மக்கள் கூட்டமாக இருந்தது. ஆனால் திருக்குறளுடைய கொடுமுடியாக நாங்கள் ஒரு நாள் முழுவதும் திருக்குறள் மாநாடு நடத்தினோம். காலை நிகழ்ச்சி, காலையில் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள், மாலையில் கலை நிகழ்ச்சிகள் என்று ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தினோம். ஆனால் வரவு மிக குறைவாக இருந்தது. உண்மையில நீங்கள் உங்களை பாராட்டுகிறேன் என்றால் உங்களோட பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த வகையில நான் உங்களை எல்லோரையும் பெற்றோர்கள் எல்லோரையும் வாழ்த்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்த என்னுடைய இந்த அறிவாலயத்துடைய சகல மதிப்பு அங்கத்தவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும்
நன்மையை மதிப்பிற்குரிய இனிவில் அறிவாலயத்தின் பாகு சபையினரே, இங்கு கூடியிருக்கும் சபையோர்களே, மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். சக்தி வழிபாடு எல்லாம் வல்ல ஆதிபராசக்தியின் பாதார விந்தங்களை வணங்கிக் கொண்டு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வந்தமில்லா இனம் தரும், கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கலைக்கண்களே, முப்பெரும் தேவியரான மலைமகள், அலைமகள், கலைமகள் மூவரும் ஒரு ரூபமாக அவதரித்து மகிஷாசுரனை வதம் செய்த நாளே நவராத்திரி ஆகும். தீமைகளை அழித்து நன்மையை கொடுக்கும் வகையில் 9 தினங்களும் 9 அவதாரம் எடுக்கிறார் சக்தி. மகே